வருவாய்த்துறை மூலம் சில நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கொடுப்பாங்க. யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், யாரெல்லாம் அதுக்கு தகுதியானவங்க, அப்படி தவறுதலான நபர்கள் பெற்றாங்களா அதை எப்படி ரத்து செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப ஒரு கிராமத்துல இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்க போறாங்க அப்படின்னா அந்த அறிவிப்பு வந்தவுடன் அந்த கிராமத்துல என்ன பண்ணுவார், வருவாய்த்துறை அலுவலராகிய கிராம நிர்வாக அலுவலரும் பஞ்சாயத்து இணைந்து சில நபர்கள்ட்ட என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்க போற தகுதி இருக்க நபர்கள் விண்ணப்பம் செய்யலாம்னு சொல்லுவாங்க. அப்ப நிறைய பேர் விண்ணப்பம் செய்வாங்க. அது முதல் தகுதியை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கணும், அவங்களுக்கு எந்த விதமான வீடுகளும் இருக்கக்கூடாது, நிலங்களும் இருக்கக்கூடாது. என்ன அப்படின்னா அவர் தகப்பனார் பேர்ல கூட இருக்கக்கூடாது. ஏன்னா பாகப்பிரிவினை பண்ணா அவருக்கு அதுல பங்கு வரும். அதனால அவரு அதுக்கு தகுதியற்றவர், இலவச வீட்டுமனை பட்டா பெறுவதற்கு தகுதியான நபர் அல்ல. அப்படிப்பட்ட நபர்களை தேர்வு செஞ்சு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 3 படி கிராம சபையில வாட்சி காமிச்சு பொதுமக்கள் முன்னிலையில ஒப்புதல் பெறணும். அப்படி இன்னாருக்கு கொடுக்க போறோம் அப்படிங்கும்போது அங்கேயே அவருக்கு அப்ஜெக்ஷன் வந்தா அவர் பேரை அந்த லிஸ்ட்ல இருந்து நீக்கம் பண்ணணும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கிராம சபையில வாங்கின ஒப்புதலை வச்சு அந்த கிராம நிர்வாக அலுவலர் வருவாய்த்துறை அலுவலராகிய தாசில்தாருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவார், பரிந்துரை பண்ணுவார். இவரெல்லாம் தகுதியான நபர்கள், இவங்க எல்லாம் வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க, இவங்களுக்கு வீடுகள்ல நிலங்கள்லன்னு சொல்லுவார். அப்ப அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாடு பட்டா பதிவு புத்தக விதிகள் 1987 அதுல படிவம் 1 என்ன பண்ணணும், அந்த கிராம நிர்வாக அலுவலகத்துல ஒட்டணும். இன்னாருக்கு நாங்க பட்டா கொடுக்க போறோம், இந்த இடத்த கொடுக்க போறோம், இதனால இதுக்கு யாருக்காச்சும் ஆட்சேபனை இருக்கா, ஆட்சேபனை இருக்கும் பட்சத்துல நீங்க தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒட்டணும். அப்படிப்பட்ட நேரங்கள்ல தான் என்ன பண்ணுவாங்க, இவருக்கு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி வருவாய்த்துறைக்கு ஆட்சேபனை கொடுப்பாங்க. அப்படி ஆட்சேபனை கொடுக்கப்பட்டால் இல்ல அந்த இடம் இது ஆட்சேபனைக்குரிய இடம் அப்படின்னு சொன்னா கட்டாயமாக வருவாய்த்துறை கொடுக்க கூடாது. சரி, தகுதியற்ற நபர் பெற்றுட்டாங்க அப்படின்னா முதல்ல அவங்களுடைய சொத்துக்களை நீங்க சேகரிக்கணும். வருவாய்த்துறை அந்த வெப்சைட்ல போயிட்டு இ சர்வீஸ் வெப்சைட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ண அவருக்கு சம்பந்தமாக இருக்கக்கூடிய பட்டாக்கள், அவருக்கு இருக்கக்கூடிய வீடு எல்லாமே போட்டோ எடுத்து, அவருக்கு வாகனம் இருந்தா அதவும் நீங்க சேகரிச்சு நம்பர் எல்லாம் உட்பட்டு நீங்க ஒரு புகார் மனுவா கொடுக்கணும். தமிழ்நாடு பட்டா பதிவு புத்தக சட்டம் 1983 பிரிவு 12 கீழ் வருவாய் கோட்டாட்சியருக்கு தகுதியற்ற நபருக்கு கொடுத்த பட்டாவை ரத்து செய்யணும் கொடுக்கணும். இல்ல பட்டா கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு பட்டா பதிவு புத்தக சட்டம் 1983 பிரிவு 10 மற்றும் 11 கீழ் வருவாய் கோட்டாட்சியர் கொடுக்க, இவருக்கு இவ்வளவு சொத்து பத்து இருக்கு, இவர் வறுமை கோட்டுக்கு மேல இருக்கிறாரு, இவர் தகுதியற்ற நபர், இவருக்கு கட்டாயமாக நீங்க பட்டா கொடுக்க கூடாது. அப்படி கொடுக்கும் பட்சத்துல தகுதியற்ற நபர், ஒரு நல்ல நபருக்கு கிடைக்க வேண்டிய பட்டா தகுதி இல்லாத ஒரு நபருக்கு போயிடும். இது அரசு விதிகளுக்கு உட்பட்டதல்ல அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ஆட்சேபனை மனு கொடுக்கலாம். அந்த ஆட்சேபனை மனு பரிசீலனை செய்யப்பட்டு அவர் தகுதி இல்லை அப்படின்னா கட்டாயமாக அவருக்கு பட்டா கொடுக்க கூடாது. இதுதான் இந்த ஒரு தகுதியற்ற நபருக்கு பட்டா வழங்குவது பற்றியும் தகுதி இல்லாத நபருக்கு வழங்கப்பட்ட பட்டாவை ரத்து செய்வது என்பது பற்றி ஒரு காணொளி.